7 மணிக்கு நான் இங்கேருந்து அவ்வளோ தொழில் போய் விழுந்துட்டேன். அங்கே இருக்கிறவங்களாம் இன்னான்னு எழுப்புனாருங்க. ஒன்றும் இல்லை, நானே எழுந்துப்பேன்னு சொன்னேன். அப்போ நைட்டில் ஒரு 8 மணிக்கு என்னை கூப்பிட்டு எலும்பில் எதனாச்சும் எந்த எலும்பும் விண்ணப்படாத என் கர்த்தர் அற்புதமாக எனக்கு கரம் பிடிச்சி தாங்கினார். சனிக்கிழமை விழுந்த ஞாயிற்றுக்கிழமை எப்படி வந்து சபைக்கு கண்டிப்பாக போவே திறந்து சபைக்கு வந்துட்டேன். கர்த்தர் எனக்கு பலனான சுகம் கொடுத்த கர்த்தருக்கு கோடான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் 10ஆம் தேதி என் மகனுக்கு வந்து சர்ச்சுக்கு வந்துட்டு வெளியே ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டான். போன இடத்துல அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பிபி மாத்திரை போட வேண்டியது அவனுக்கு போடாமல் போயிட்டான்னு 1 வாரம் ஜுரமாக இருந்தது. அந்த ஜுரம் கொஞ்சம் குறைஞ்ச உடனே திடீர்னு என்ன ஆயிடுச்சு, அந்த ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு வந்தானா போன இடத்துல என்ன அவன் அப்படியே ஒரு மாதிரியாக கேராக இருந்திருக்கிறான். ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து தட்டி எழுப்பி வா போன்னு இல்லை கூப்பிட்டா ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கிறான். பார்த்துட்டு ஒன்றா தானே அங்கேன்னு பைக்கிலே கூட்டிகிட்டு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க. சேர்த்து நைட்டு ஒரு 10 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது, இது மாதிரி அப்போலோவில் சேர்த்துருக்குறோம் நெல்லிட்டு. என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் இங்கே அலறி கட்டிட்டு ஓடினேன். போனால் எமர்ஜென்சியில் வச்சுருந்தாங்க. கூப்பிட்டேன், திரும்பி பார்க்குறான், பேச்சு சரியாக வரல. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டால் ஒன்றுமே சொல்லலை. அதுங்காட்டியும் ஐசியில் கொண்டு போய் போட்டுட்டாங்க. 20 நாளும் ஐசிலே வச்சுருந்தாங்க. ஐசியில் வச்சுட்டும் அப்பப்போ கூப்பிடுவாங்க, போய் பார்ப்போம், பேசுவான். எனக்கு வந்து என்ன செஞ்சுன்னே எனக்கு ஒன்றுமே தெரியலம்மான்னு சொல்லிட்டு சொன்னான். நான் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்துச்சு, காலையில் சர்ச்சுக்கு போனான், திருவிருந்தெடுத்தான், எல்லாமே பண்ணான். எனக்கு தெரியாமல் போயிருக்கிறான். அப்படின்னு தெரிஞ்சு தான் அனுப்பியிருக்கவே மாட்டேன். அப்புறமா டாக்டருங்கெல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் இந்த இடது கை வந்து அவனுக்கு இன்னும் சரியாகலை. காலெல்லாம் நல்லா நடக்கிறான், சாப்பிட்றான். பேச்சு கொஞ்சம் சுய நினைவு வந்து இன்னும் பழைய நிலைமைக்கு வரல. பேசுகிறான், சட்டை போடுறான், சட்டை போட்டால் மாற்றி போட்டுட்டு இருக்கிறான். அப்புறம் நாங்களாக பார்த்து தான் போட்டு அனுப்பணும். கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஐசியில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நார்மல் வார்டுக்கு அனுப்பினாங்க. நார்மல் வார்டுக்கு அனுப்பி திருப்பி வீட்டுக்கு அனுப்புனாங்க. 1 வாரம் கழித்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனோம். கொண்டு வர சொன்னாங்க, கூட்டிகிட்டு போனோம். முன்ன விட இப்போ நல்லா இருக்கிறாரு, பயப்படாதீங்கன்னுட்டு. இப்போ நாங்கள் வீட்லேயே பிசியோதெரப்பி ஆளை வர வச்சு பிசியோதெரப்பி கொடுத்துட்டு இருக்கிறோம். முன்ன இருந்ததுக்கு இப்போ இந்த கையினால் செம்பெல்லாம் எடுத்து தண்ணியெல்லாம் ஊற்றி குடிக்கிறான், செய்கிறான். சுய நினைவு இன்னும் சரியான பழைய நிலைமைக்கு இன்னும் வரல. இன்னும் 1 மாதம் கழித்து வர சொல்லியிருக்கிறாங்க. அந்த 1 மாதத்துக்குள்ளே அவனுக்கு பரிபூர்ண சுகம் கடவுள் கொடுப்பாருன்னு விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் தினமும் போராடி ஜெபித்துக்கிட்டு இருக்கிறேன். அவனுக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நீங்கள் ஜெபிங்கன்னு என்று அன்னைக்கு கூட போன அமாவாசைக்கு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், இது மாதிரி என் பையனை கொண்டு வந்து தண்டையார்பேட்டை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறோன்னு. அப்புறம் நான் இங்கே வந்து சிஸ்டர்கிட்ட பார்த்து பேசிவிட்டு அவங்க ஜெபம் பண்ணி ப்ரேயர் ஆயிலும் கொடுத்து விட்டாங்க. அதையும் கொண்டு போய் போட்டேன். டெய்லியும் கையிலையும் தலையிலெல்லாம் ப்ரேயர் ஆயிலை போட்டுகிட்டே இருக்கிறேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்கணும்னு ஆண்டவர் வேண்டிய இந்த சாட்சியை ஆண்டவருக்கு முன்பாக அந்த நிறுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து சின்ன சபையில் கூட சாட்சி சொல்லியிருக்கேன். பாஸ்டர் மாண்டை வந்து நான் வந்து நகையை மூட்டுறதுக்கு இந்த சீட்டை கொடுத்தேன். அவங்களே சிரித்தாங்க, என்னம்மா இவ்வளோ சீட்டு வச்சுருக்கீங்க? ஆமாங்க சிஸ்டர், இந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்போ உடனே ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் அது முடியாத அளவுக்கு எனக்கு இது இருந்தது. ஆனாலும் கர்த்தர் அதனுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து என் நகையெல்லாம் மூட்டி கொடுத்தார். என் தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரத்தை நான் ஏறெடுக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி, கொடான கோடி ஸ்தோத்திரம். நிறைய பிரச்சனையில் இருந்தேன், எனக்கு வியாபாரமும் இல்லாத இருந்தது. இப்போது சாப்பாடு கடைக்கு ஒரு ஆர்டர் வந்து தினந்தோறும் 5 பேருக்கு 5 பேருன்னு சொன்னாங்க. இப்போ 15 பேருக்கு ஆகி தினந்தோறும் சாப்பாடு எடுத்துன்னு போய் கொடுக்குறேன். ஆண்டவருக்கு நன்றி. போன மாதம் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கினேன். அந்த பிரச்சனையை நினச்சிக்கினே போனேன். பரிபூர்ண சுதந்திரத்தை கொடுத்து 2 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டு அந்த கடனை கொடுன்னு சொன்னார். சொன்ன ஆண்டவருக்கு கோடி நன்றி. ஒரு நாள் நான் சர்ச்சுக்கு வரனாலும் எனக்கு வர்றதுக்கு கூட 100 ரூபாய் வண்டிக்கு இருக்காது, நடந்து வரணுன்ட்டு. நான் எனக்கு கால் சரியில்லைன்ட்டு நான் வீட்டுக்குள்ளே தினந்தோறும் செல்லியே மறைச்சிருப்பேன். அந்த வசனத்தை கேட்பேன், உன் பலகீனத்துக்குள்ளே என் பலகீனம் பூரணமாக இருக்குதுன்னு சொல்லி வசனம் வந்தது. ஆண்டவர் ஒரு நாளும் என்னை வழி நடத்திட்டு வராரு. இன்றைக்கி கூட 5 பேருக்கு சாப்பாடு செஞ்சு நான் வச்சுட்டு சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். 5 நாள் லீவு. நாங்கள் எல்லாரும் ஊருக்கு போய்க்கிறாங்க, ஆயுத புஸ்தமாக. நாங்கள் எங்கள் 5 பேருக்கு மட்டும் கொடுங்கம்மா சாப்பாடு. நான் வரலப்பா, நான் சர்ச்சுக்கு பர செஞ்சு வைக்கிறேன், அந்த இடத்துல போங்கண்ணா. ஆண்டவர் ரொம்ப என்ன வேலையிலேருந்து என்னை காப்பாற்றி கொடுத்த ஆண்டவருக்கு கோடி நன்றி, ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை நம் மத்தியில் இறங்கும்படியாக ஜெபிப்போம். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, கைகளில் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமே. நீங்கள் வெட்கப்படுவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுடைய சித்தமே நம்மளை வெட்கப்படாதபடி நம் தலையை உயர்த்துவது நம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுவேன். சொல்லுங்களேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. சத்தமாக சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த நேரத்திலையும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அநேக நேரங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம வெட்கப்பட்டதாய் காணப்படுகிறோம். குடும்ப சூழ்நிலையில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, அவமானத்தின் மத்தியில் வெட்கப்பட்டு இருக்கும். பணம் இல்லைன்னா வெட்கப்பட்டு போயிருப்போம். நம்ம பிள்ளைங்கள் ஒழுக்கமாக இல்லைன்னா நம்ம வெட்கப்பட்டு போயிருப்போம். ஆமாம் இல்லை? கடன்காரங்களுக்கு முன்பாக நம்ம வெட்கப்பட்டு போயிருப்போம். சரியான படிப்பு இல்லைன்னா படித்தவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போயிருப்போம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் வெட்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுவோம். ஆமேன். ஆமேன் சொல்லுவோமே. நீங்கள் வந்திருக்கிற என் அன்பு ஜனமே, ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம வெட்கப்பட்டு போயிருப்போம். இன்னைக்கு என் தேவன் சொல்லுகிறார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. எடுத்து படிங்க. ஏசாயா 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. அவன் முகம் செத்து போவதும் இல்லை. அநேக நேரங்கள் நாம் வெட்கப்பட்டு போயிருக்கோம். முகம் செத்து போனதாய் காணப்படும். முகம் செத்து போனதுன்னா என்ன? வெட்கப்பட்ட நேரங்களில் உன் முகம் எப்படி இருக்கணும்? அப்படி தொங்கிடும். அப்படி ஒரு செடி, ஒரு மரம், அது செத்து போயிடுச்சுன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, நல்லா படர்ந்து விரிந்து இருக்கிற பூக்கள், இலைகள் என்ன பண்ணிடும்? அப்படியே தொங்கி போயிடும். வீட்டில் என்ன பண்ணுவோம்? இந்த ரோட்டில் வண்டியில் விற்றுட்டு வருவாங்க. அந்த செடியை பார்த்தோன்னே ஒரு ஆசையாக இருக்கும். அழகாக ஒவ்வொரு செடியிலும் ஒரு அழகாய் மொட்டு மலர்ந்த ஒரு பூ இருக்கும். நமக்கும் ஆசையாக இருக்கும், நம்மளும் வளர்க்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? அதை எடுத்துக்கொண்டு வந்து வீட்டில் வைப்போம். வீட்டில் வச்சா அதை நம்ம பண்ண முடியாது, நமக்கு வளர்க்க தெரியாத. அது கொஞ்ச நாளுக்கு நாள் இப்படி இருந்த பூ அப்படியே டவுன் ஆகும், செடிகள் டவுன் ஆகும். அதை செத்த போன மரம் செடின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம சூழ்நிலையும் அநேக நேரங்களில் நம் முகங்கள் செத்து போனதாய் காணப்படுகிறது. நம்ம வாழ்க்கை நல்ல ஜாலியாக தான் வர மாதிரி இருக்கும். வசனம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ நம்ம பாவம் செய்யாதவன் இந்த உலகத்தில் இருக்காங்களா? இல்லை. இப்போ பாவம் செய்கிறவங்க, நான் சொல்றது புரியுதுங்களா இல்லையான்னு தெரியல. பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ வசனம் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம்னா, இப்போ நம்ம பாவம் செய்யாதவங்க இந்த பூமியில் யாருமே இல்லை, இயேசு கிறிஸ்துவை தவிர. அப்போனா நம்ம செத்து போயிருக்கணும் இல்லை? நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் வசனம்லாம் பொய்யுங்க, அழகாக இருக்கலாங்க. இயேசு, சில பேர் சொல்கிறாங்க, இயேசு நம்மளை ஏற்றுக்கொண்டார், அதனால் என்ன வேணால் பாவம் செய்யலாம், இயேசப்பா நம்மளை மன்னிச்சிடுவார். எவன் ஒருவன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ அவன் தேவனிடத்தில் இந்த இரக்கத்தை பெறுகிறான். அல்லேலூயா. இயேசுவே என்னை மன்னிங்கன்னு சொல்லிட்டு செய்த பாவத்தை செய்து கொண்டே நீ மன்னிப்பு கேட்டால் என்ன கிடைக்காது? விடுதலை கிடைக்காது. நீ மனம் திரும்பி விட்டு விட்டா மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கை என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது எதை குறிக்கும்னா, நீ போய்கொண்டே இருப்ப, உன்னை பார்த்தா உயிர் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம், சமாதானம், கிருபை இதெல்லாம் உன்னை விட்டு எடுத்துகிட்டு இருக்கும். ஏதோ ஒரு கடமைக்கு, என் பிள்ளைக்காக வாழ்கிறேன், என் பேர பிள்ளைக்காக வாழ்கிறேன்,
நான் இவங்களுக்காக வாழ்றேன்னு அப்படியே வாழ்ந்து கொண்டிருப்ப தவிர உண்மையான சந்தோஷம் உள்ள இருக்காது. ஒரு ஆமேன் சொல்லுவேன். பணம் ஒருவனை உயிர்ப்பிக்காது. உள்ள உயிர்ப்பிக்கிறது என்பது பணம் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க எல்லாம். இல்லை, பணத்தை கொடுத்து எதை வேணா வாங்கலாம், ஆனால் தேவ அன்பை வாங்க முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்துவத்தில் வரவங்களுக்கு பிரதான காரியம் என்ன சொல்லுவாங்கன்னா சமாதானம், சமாதானம் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்காக என்ன பண்ணுறேன், என் சமாதானத்தை விட்டு செல்கிறேன்னு கத்த சொன்னார். ஏன்னா இயேசு கிறிஸ்து சமாதானத்தோடு இருந்தார் தன் தகப்பனாரோடு. நீங்களும் சமாதானமாக இருக்கும்படி அவர் விரும்புகிறார். அந்த சமாதானம் கீழே இருக்கிற புறஜாதியர்களுக்கு, வெளியே இருக்கிற புறஜாதியர்களுக்கு என்ன கிடையாது, அந்த சமாதானம் அவங்க வாழ்க்கையில் கிடையாது. என்ன பாஸ்டர் சமாதானம் இல்லைன்றீங்களா? ஆமாம். அப்போ அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்கு? அல்லேலூயா. அப்போ அவங்க வாழ்க்கையில் என்ன கிடையாது, சமாதானம் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க உங்களுக்கு தேவன் ஒரு பெரிய சமாதானத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுவேன். அது உலகம் தரும் சமாதானம் அல்ல, காசுல இல்லை, பணத்தில் இல்லை, லக்ஸரி லைஃப்பில் இல்லை, காரு வாகனத்தில் இல்லை. விசுவாசிக்கிற ஆமேன் சொல்லுவேன். கர்த்தர் நினைச்சார்னா அந்த ஓலை குடிசையில கூட சமாதானத்தை உண்டு பண்ண முடியும். ஒரு ஆமேன் சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. என் தேவன் நினைச்சார்னா என் வீட்டில் ஓலை குடிசை வீட்டில் கூட சமாதானத்தை கொடுக்க முடியும். ஆமென். பட்டினியில கூட சமாதானத்தை கொடுக்க முடியும். குடும்பமாய் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு சண்டை போட்டு போறது வேற, கஞ்சோ கூழ குடும்பமா சமாதானமா சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்றது, அதுதான் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என் தேவன் சொல்லுகிறார், மீண்டும் இனி நீ வெட்கப்படுவதில்லை. உன் கடங்காரங்களுக்கு முன்பாக, உன் சொந்தங்களுக்கு முன்பாக, உன் உறவுகளுக்கு முன்பாக, உன் சபையின் ஜனங்களுக்கு முன்பாக அநேக நேரம் நம்ம வெட்கப்பட்டு போயிருப்போம். என் தேவன் இன்னைக்கு சொல்லுகிறார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமீன். அன்பு சகோதரி, சகோதரி, என் தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இங்க இருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில என் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு வசனத்தை படிப்போம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7, 8, 9. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நான் வெட்கப்பட்டு போவதில்லை அறிந்திருக்கிறேன். ஆமென். அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன், என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார், என்னை நீதிமானாய் மாற்றுகிறவர் சமீபமாய் இருக்கிறார். என்னோட வழக்காடுகிறவன் யார், என்னோடு வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி, யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும், என்னிடத்தில் வரட்டும். இதோ இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார், என்னை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள், பொட்டு பூச்சி அவர்களை அரிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற இந்த வசனத்தை நீங்க படிக்கும்போது நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. கர்த்தரை சரியாக ஒருவர் புரிந்து கொண்டால் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், மெயின் சுவிட்ச் அங்கே தான். நம்ம இந்த உலகத்தில் உன் சொந்தங்களுக்கு முன்பாக, உன் பெற்றோர்களுக்கு முன்பாக, வேலை செய்கிறவர்களுக்கு முன்பாக, உன் தொழிலாளிகளுக்கு முன்பாக, இல்லை உன் முதலாளிக்கு முன்பாக, உன் தேசத்தில் அநேக நேரம் நீ வெட்கப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ இயேசுவை ஒழுங்காய் புரிந்து கொண்டால் நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். உண்மையை சொல்கிறேம்மா, நம்ம தாய் தகப்பனை ஒரு பிள்ளைங்க உண்மையாகவே புரிஞ்சு கொண்டுச்சுன்னா அந்த பிள்ளை அந்த தேசத்தில் வெட்கப்பட்டு போகாது. ஆமாம் தானே? உண்மையா இல்லையா? இந்த தாய் தகப்பனால் ஒரு சில இடத்துல தான் நீ என்ன பண்ண முடியும், உன் தலையை உயர்த்த முடியும். நம்ம வாழ்வது எதற்கான, நம்ம பிள்ளைங்களுக்காக தான் வாழ்வோம். உண்மையான தாய் தகப்பனை சொல்லுகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க,
என் பிள்ளை எப்படி போனால் போதும், என் மனைவி எப்படி போனால் போதும், நான் ஜாலியாக இருக்கணும். ஆனால் சில பேர், முக்கால்வாசி பேர் என் பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் என் பிள்ளைகளுக்காக தான் நான் வாழ்கிறேன்னு சொல்ல முடியும்? ஆமென். அப்போ நம்ம பிள்ளைகளுக்காக வாழ்வோம். நம்ம எதுக்கு பார்ப்போம்? நமக்கு ட்ரெஸ் இருக்கோ இல்லையோ, என் பிள்ளைகள் அழகாக போகணும், என் பிள்ளைங்க சாப்பிட்றத பார்த்து ரசிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவேன். எங்கே ஹோட்டலுக்கு போனாலும் வாரத்தில் 2 நாள் எங்கேயாவது ஹோட்டலில் போய் சாப்பிடுவேன். ஆனால் என்ன பெரிய ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டாலும் இந்த பிள்ளைங்களோடு போய் உட்காந்து சாப்பிட்றதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையும் இருக்காது. அல்லேலூயா. அவங்க சாப்பிட்றத ரசிக்கலாம். என் பிள்ளைங்கள் வெட்கப்பட்டு போகாது. அவன் படிக்கிற இடத்துல, அவன் போகிற இடத்துல அவனுக்கு வேண்டியதை, அவங்க அந்த பிள்ளைக்கு வேண்டியதை நம்ம செய்கிறோம்ல. பாவம் செய்கிற நம்மளே நம் பிள்ளைகளை வெட்கப்படாதபடி வைக்கிறோன்னா பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பார்? ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இந்த உலகத்தில் ஏன் என் வேலை செய்கிறேன், என் முதலாளிக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போகிறேன், என் மேனேஜருக்கு முன்பாக நான் ஏன் வெட்கப்பட்டு போகிறேன்? நீ சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லி உன்னை கொட்டுவாங்க. நீ சரியில்லைன்னு சொல்லி உன்னை என்ன பண்ணுவாங்க? வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் இடத்துல உன்னை துன்பப்படுத்துவாங்க. வீட்லேயும் பார்த்தீங்கன்னா உன் உறவுகள் உன்னை பார்த்து என்ன பண்ணும்? வெட்கப்படும்படியாக உன்கிட்ட இருக்கிற திறமையை குறித்து, உன்னிடத்தில் இருக்கிற இயலாமையை குறித்து உன்னை என்ன பண்ணுவோம்? குறை சொல்லி கொண்டே இருப்பான். உன்கிட்ட இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. ஒரு பிள்ளை மட்டும் சரியாக கணவர் வீட்டில் டவுரி கொடுக்காம, வரதட்சணை கொடுக்காம உள்ளே வந்துருச்சுன்னா அந்த பிள்ளை வயசாகிற வரையும் நீ என்னத்தை கொண்டு வந்த இதே வார்த்தை புண்படுத்தி கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம ஏன் இங்கே வெட்கப்படுறோம்? நம்ம நினைப்போம் நான் இங்கே நகை கொண்டு வரல, அதனால தான் நான் இங்கே வெட்கப்படுறேன். நம்ம நினைப்போம் எங்கள் அப்பா அம்மா ஒழுங்காக போட்டிருந்தா நான் ஏன் இந்த ஆளுக்கு முன்பாக வெட்கப்படணும், இப்படி தான் நினச்சி கொண்டிருப்போம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். வீட்டில் கடங்காரி வந்து தண்டல் வாங்கினவன் வந்து வீட்டில் வந்து சண்டை போடும் பொழுது உன் கோவம் எங்கே இருக்கும்னா உன் கணவன் மேலே இருக்கும். இந்த ஆள் ஒழுங்காக கொடுத்துருந்தா இந்த பொம்பளைக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போவேனா? நம்ம கோவம் எல்லாம், ஃபோக்கஸ் எல்லாம் இன்னொருத்தர் மேலே சாட்டுவோம். இவங்க செஞ்சிருந்தா நான் ஏன் இப்படி பண்ணுறேன், என் கணவன் கையில் ஆகாதவன், அதனால நான் கடன் வாங்கிட்டேன், இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன். கணவன் சொல்லுவேன் எனக்கு சரியான வருமானம் இல்லை, இந்த வருமானம் இருந்திருந்தா நான் ஏன் இங்கே வந்து நிற்கிறேன், நான் ஏன் வெட்கப்பட்டு போகிறேன்? நம்ம வெட்கப்படுறதுக்கு காரணத்தை நம்ம என்ன பண்ணுவோம்னா எங்கேயாவது போய் தேடுவோம், யார் மேலேயாவது ஒரு போய் என்ன பண்ணுவோம்? பழி சுமத்துவோம். நான் இதனால தான் வெட்கப்பட்டு போயிருக்கேன், நான் இவ்வளோதான் வெட்கப்பட்டு போயிருக்கேன், நான் இந்த சூழ்நிலை தான் வெட்கப்பட்டு போயிருக்கேன். இல்லை என் அன்பு ஜனமே, சத்ருவானவன் எண்ணங்கள் எப்படின்னா உன் தலை குனியணும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். நீங்களே நினைங்களேன், நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா உன் சொந்தம் என்ன நினைக்கும்? சொந்தம் எதிர்ப்பாக இருக்குன்னா ஒன்றை மட்டும் எதிர்ப்பாக நினைக்குமா? உன் பிள்ளையும் எதிர்ப்பாக நினைக்குமா? குடும்பம் அந்த பிள்ளை சரியாக படிக்கக்கூடாது, அவளுக்கு சரியாக கல்யாணம் ஆகக்கூடாது, கல்யாணம் ஆகிட்டு குடும்பம் ஒழுங்காக நடத்தக்கூடாதுன்னு உன் பிள்ளைகளையே நோக்கி பார்த்து கொண்டிருப்பாங்க. இது சத்ருன் வேலை. ஆனால் பெற்றோர் வேலை என் பிள்ளை நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் முன்பாக தலை நிமிர்ந்து நடக்கணும். ஒரு கல்யாணம், ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் எப்படிமா இருக்கும்? நம்ம வெட்கப்படாதபடி இருக்கிற ஓசி நகை எல்லாம் போட்டுட்டு வாங்கி போவோம். ஏன்? நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. சில நேரங்களில் மொய் வைப்போம், பத்திரிக்கை வச்சிட்டா போதும். ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்க வீட்டில் பிரச்சனை இருக்கோ இல்லையோ, பத்திரிக்கை வாங்கினவங்க வீட்டில் பிரச்சனையாக இருக்கும். இந்த நேரத்தில் இப்போ வந்து வச்சுட்டாங்களே, நான் எப்படியா செய்யணுமே, வெட்கப்படக்கூடாது, நான் வெட்கப்படக்கூடாது, எப்படியாவது மொய் வைக்கணும். கடனை உடனே வாங்கி வீட்டுக்கார்ட்ட கேட்டே இருப்பாங்க, எங்கே கரெக்ட் டைமில் வச்சிடணும். அவர் காசு இல்லாமல் போடும். உன்னால் பாருங்க நான் வெட்கப்பட்டு போகிறேன். பழைய தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? பத்திரிக்கை வச்சவங்க மேலே வராது. அந்த பிள்ளை வயசுக்கு வந்திருக்கணும், இல்லை கல்யாணம் வந்திருக்கு, அவங்க மேலே வராது, பாவம் கணவன் மேலே வரும். இல்லை கணவர் எங்கேயாவது கேட்டிருப்பார், நான் கேட்ட இடத்துல கொடுத்தாங்களா பத்தியா, வேணுன்ட்டு நான் கேட்கும் போது இல்லைன்றாங்க, எதுவும் கிடைக்கல. அல்லேலூயா. இன்னைக்கு என் தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன். நீ வெட்கப்படும் பொழுது முதலாவது நிதானித்துப்பார், நான் ஏன் வெட்கப்படுறேன்? தேவன் சொல்லுகிறார், நீ என்னை சரியா நீ புரிஞ்சுக்கல. அல்லேலூயா. நீ என்னை சரியா புரிந்து கொள்ளாதனால தான் நீ வெட்கப்பட்டு போற. மீண்டும் அந்த வசனத்தை படிப்புமா, 7, 8, 9. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். இங்க பாருங்களேன், இங்க ஏசாயா சொல்லுகிறாரு,
எனக்கு தேவன் துணை செய்கிறதுனால நான் வெக்கப்படுறது இல்லை. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? வெக்கப்படுறதுக்கு என் கணவன், மனைவி, பிள்ளை, சொந்தம், பந்தம் இதெல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு நான் வெக்கப்படுறேன்னு இவர்கள் எல்லாம் நீ எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வெக்கப்பட்டு தான் போவேன். நீ சொல்ல எனக்கு இவர்கள்லாம் வேணாம் ஆண்டவரே, நான் உண்மை புரிஞ்சுக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவரே எனக்கு துணை செய்கிறார், அவர் எனக்கு பக்க பலமே அவர்தான். ஹல்லேலூயா. ஆதலால் நான் வெக்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். ஹல்லேலூயா. என் முகத்தை நான் எப்படி மாத்திட்டேன்? கற்பாறைன்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஒரு வசனத்தை படித்தோம், உன் முகம் செத்த முகமாய் மாறுது. வெக்கப்பட்ட முகம்னா உன் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் உன் பிரச்சனை என்னன்ட்டு. நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னா உன் முகத்தில் அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் எரியும். இருக்கிற பல்லெல்லாம் தெரியும், கக்க பக்க சிரிப்போம், வாய் திறந்துகிட்டே இருப்போம். துன்பம் வந்துருச்சுன்னா அந்த வாய் திறக்கப்படாது, அப்படியே முன்னு இருக்கும். ஹல்லேலூயா. வீட்டில் யாரும் செத்தது போலவே உள்ள இருப்பீங்க. ஏன்னா உன் இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கு? துன்பப்பட்டு இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுவேமே. என் தேவன் சொல்லுகிறார், இந்த நாள் நீ தேவனை புரிந்து கொள். ஹல்லேலூயா. தேவனை முழுசா நம்பும் பொழுது நீ வெக்கப்படுற மாதிரி தெரியும். ஹல்லேலூயா. ஆனா நீ வெக்கப்படும்படியா கர்த்தர் விட மாட்டார். உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஒரு ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. நீ வெக்கப்பட்டு போவதில்லை. படிங்கள என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். தோ பாருங்களா, அவர் சொல்றாரு என்ன நீதிமான ஆக்கிட்டார். அவர் டிசைட் பண்ணிட்டாரு. நம்ம சொல்லுவோமா, நான் பாவி, நான் ஒன்றும் இல்லாதவன். இங்க எத்தனை பேர் நான் வசதியா இருக்கிறேன்னு சொல்ல கை தூக்கி பார்க்கலாம். கர்த்தர் என்ன வசதியா வச்சிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒருத்தர் கூட இல்லையா? ஒருத்தர் கூட வசதியா வைக்கலையா? ஒரு 2 பேர் தான் கை தூக்குறாங்க. ஒருத்தர் கை தூக்கலாமா வேணாமா? ஒரு சின்ன குழந்தை கை தூக்குது, நான் வசதியா இருக்கேன்னு. வசதினா என்னம்மா? நீ வசதியான்னு கை தூக்கலன்னா என்ன அர்த்தம்? ரோட்ல பிச்சை எடுக்கிறவனை காட்டில உன்னை கர்த்தர் வசதியா வச்சிருக்க. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆமாவா இல்லையா? அநேகருக்கு 3 வேளை சாப்பாடு இல்லாம இருக்காங்க. கர்த்தர் 3 வேளை சாப்பாடுல வசதியா வச்சிருக்கார். ஆமென் சொல்லுவோமே. அநேகர் பிள்ளை இல்லாம இருக்காங்க. கர்த்தர் உனக்கு பிள்ளை கொடுத்து வசதியா வச்சிருக்க. விசுவாசிக்க ஆமென் சொல்லுவோமே. நம்ம இருக்கிறவங்க பக்கத்துல இருக்க சொந்த பந்தத்தையே பார்த்துருப்போம், அவங்களோட நம்ம வசதி கம்மியா இருக்கு. என்ன அவ்வளவுதான்? உன்னோடு கீழே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. ஒன்றும் இல்லை. கடந்த 2 மாதத்துக்கு முன்பாக ஆந்திராவுக்கு போயிட்டு இருந்தோம். இந்த பசங்களாம் வந்திருந்தாங்க. அந்த ஆந்திராவில் ஒரு ஊழிய மண்டலத்துக்கு போயிருந்தோம். எங்கே? சென்னையை தாண்டின பார்டர் தான். வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணில் என்ன பண்ணியிருக்காங்க? சேத்து மண்ணில் கட்டியிருக்காங்க, மண்ணில் வச்சு. வீடோட சைஸே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். அந்த இடத்துல காரை நிறுத்திட்டு அங்கே பார்க்குறோம், அங்கே ஒரு 10-15 வீடு இருக்குது, அவ்வளோதான். வசன்னு குழந்தை இருக்குது. சாப்பாடு இல்லை, அவங்களுக்கு வேலை இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றதே பெருசு. அடுப்பை கொளுத்துவதற்கு என்ன வேணும்? கெரோசின் வேணும், தீக்குச்சி வேணும். இது 2 இல்லாதனால எதையும் என்ன பண்ணுறதில்ல, பொங்கி சாப்பிட அவங்களுக்கு வழி இல்லை. அதனாலேயே சாப்பிடாம பசி மறக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? புயல் இலையை என்ன பண்ணுவாங்க? வாயில் கட்டி அப்படியே ஊற வச்சுன்னே இருப்பாங்க. அந்த புயலை அந்த பசியை என்ன பண்ணும்? அடக்க ஆரம்பிக்கும். ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாது? 45-50 வயசை தாண்ட முடியாது, மரித்து போயிடுவாங்க. ஆனால் அவங்க பெத்த பிள்ளைங்க அனாதை மாதிரி சுற்றி கொண்டிருக்கு. ஒருத்தருக்கு ஒரு பிள்ளைலாம் இல்லை, அவங்களுக்கு படிப்பறிவே இல்லை. 10-20 பெத்து போட்டு வச்சுருக்காங்க. அந்த பிள்ளைங்களை அனாதையாக சுற்றி கொண்டு, அப்பா தெரியல, அம்மா தெரியல, வீடு இல்லை, வாசல் இல்லை. ஹல்லேலூயா. நாங்கள் போயிட்டு ஒரே ஒரு பிஸ்கட் தான் பாக்கெட் கொடுக்குறோம். அந்த பிஸ்கட் பாக்கெட் வாங்கிறதுக்கு கும்பலாக வந்து உட்காந்துருக்காங்க. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், ஏசப்பா பற்றி சொல்லுங்கள், எதை வேணால் சொல்கிறீங்க, நான் அமைதியாக கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க குறிக்கோள் இயேசுவை தேடி வரல, அந்த பிஸ்கெட்டை தேடி வராங்க. ஹல்லேலூயா. அப்புறம் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு அந்த பிஸ்கெட்டை கொடுத்த போது அந்த பிஸ்கெட்டை அமிர்தம் போல வாங்குறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்?
ஒரு பிஸ்கெட்டை பாக்கெட் எடுத்து 2 பிஸ்கெட்டை சாப்பிட்டு மீதி எல்லாம் தூக்கி போடுறோம். அப்போ நம்ம விசேஷமான ஆள் தானே, அம்மாவா இல்லையாங்க? நான் குழந்தையில் இருக்கும் பொழுது எங்கள் வீட்டில் வந்து ஒரு பிஸ்கெட்டை வந்து 4 பேர் பங்கு விட்டு போட்டு சாப்பிடுவோம். அதை முழுசாக சாப்பிட மாட்டோம், அப்படியே ஓரத்தில் அப்படியே குறைஞ்சு ஏன்னா சீக்கிரம் கடிச்சா காலியாகிட்டு பொறுமையாக சாப்பிடுவேன். இந்த மில்க் பிஸ்கெட்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து மேரி பிஸ்கெட் இருக்கும். அதெல்லாம் கிடைச்சா இப்போல்லாம் ஐயா மேரி பிஸ்கெட் ஆச்சா, குட்டே இருக்கா, வேற என்ன ஃபேண்டசி இருக்கா? எத்தனை பிஸ்கெட் உங்கள் பிள்ளை வேஸ்ட் ஆகும்? ஒரு பாக்கெட்டை பிரித்தா ஒரு பிஸ்கெட்டை சாப்பிட்டு மீதி எல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம வசதியானா இல்லையா? ஆனால் நம்ம நினைப்பு என்னன்னா, ஏன் நான் பார்க்குற கண்ணில் பார்க்குறவங்களுக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போயிருக்கேன். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ அநேகருக்கு முன்பாக நான் உன்னை உயர்த்தி தான் வைத்திருக்கேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. இந்த மிஷினரி ஊழியம் போகிறாங்களே, நேற்று ஒரு பாட்டியம்மா சொல்கிறா, மிஷினரி ஊழியம் போயிட்டு அங்கே சாப்பாடு இல்லையா, துணி இல்லையா, இவங்க பழைய துணியை வாங்கிட்டு எத்தனை போய் கொடுக்குறாங்க. அதை என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளைங்க ஆசையாக எடுத்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இது எனக்கு கரெக்டாக இருக்குது, இதை நான் எடுத்துக்கிறேன். பழைய துணி யார் போட்டால் பரவாயில்ல, அதுக்கு எனக்கு வழி கிடையாது. கர்த்தர் உன்னை வசதியாக வைத்திருக்கிறார். இந்த நேரில் பார்த்து கொண்டே இருக்க என் அன்பு ஜனமே, அநேகருக்கு முன்பாக என் தேவன் உன்னை உயர்த்தி கொண்டே தான் இருக்கிறாரு. ஆனால் உன் நினைவுகளை பிசாசு என்ன பண்ணுவான், அநேகருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போயிருக்கிற மாதிரியே சூழ்நிலை உருவாக்குவான். அவன் தந்திரதான். அல்லேலூயா. முதலாவது நீ தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். படிங்க தொடர்ந்து. என்னோடு வழக்காடுகிறவன் யார்? என்னோட நீ முடிவு பண்ணும். நான் நீதிமான்ப்பா சொல்லுங்க. நம்ம சொல்ல முடியுமா? நான் ஐஸ்வர்யவான், நான் நீதிமான். என் கூட சண்டை போட, என் கூட வாதாட இந்த உலகத்தில் என்ன சொல்லு, யாரும் இல்லை. ஏன்னா என்னோடு தேவன் இருக்கிற விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. படிமா. ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி, அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? என்னை குற்றப்படுத்துகிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வசனத்தை போல, அவர்கள் எல்லாம் ஒரு வசனத்தை போல பழசாவார்கள். அல்லேலூயா. பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. தேவன் பாருங்க, அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும். யார் எனக்கு வந்தாலும் என்ன பண்ண முடியாது, நான் வெட்கப்பட்டு போ. சொல்லுங்களேன். உனக்குள்ள முதல் காரியம், நீ இயேசுவை நல்லா புரிஞ்சுக்குங்க. நீ வணங்குற கர்த்தரை உண்மையை புரிஞ்சுக்குங்க. அவருக்கு என்ன வல்லமை இருக்கு, அவர் என்னென்ன காரியம் எல்லாம் செய்தார், இதுதான் வேதம் இருக்கு. வேதத்தில் அநேக சாட்சிகள், யாருக்கு என்னென்ன செஞ்சாருன்னு. உன் வாழ்க்கையில் கத்த செய்ய மாட்டாரா? உன்னை வெட்கப்பட விடுவார்னு நினைக்கிறீங்களா? கானான் கரையாரத்தில் இயேசு இருந்ததுனால தான் அந்த கல்யாணம் நடத்துறவங்களும் சரி, மணப்பெண்ணும் மணமகனும் சரி வெட்கப்பட்டு போகாதபடி அந்த கல்யாண கர்த்தர் அழுமையாக நடத்தி கொடுத்தார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. அல்லேலூயா. இந்த கானான் கல்யாணத்தை இன்னைக்கு எல்லாம் கல்யாணம்னாவே கானான் கல்யாணம் மாதிரி நடக்கணுங்க. ஒரு அடையாளத்தை கர்த்தராகிய தேவன் உண்டு பண்ணார். உனக்குள்ள விசுவாசம் இருக்கு, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிற, அவனால் நீ விடுதலை பெற்றிருக்கிற ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்ப தேவன் உன்னை கைவிட்டுருவாரா? பிடிச்சிக்குங்க. என்ன நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். சொல்லுங்களேன். என் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. இல்லாதவர்கள் இருக்கிற போல் பண்ணுகிற தேவன். உன்கிட்ட என்ன இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன். இருக்கிறவர் இருக்கும் பொழுது இல்லாத நீ ஏன் கவலைப்படுற? கொடுக்கிறவர் இருக்கும் பொழுது நீ ஏன் கொடுக்கறதுக்கு யோசிக்கிற? கொடுக்க அவர் இருக்கும் போது உன்னை என்ன பண்ண முடியும்? எவ்வளோ வேணா கர்த்தருக்கு என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. அல்லேலூயா. 2வது ஒரு வசனத்தை படிப்போம். சங்கீதம் 22:4-5 படிமே. கர்த்தரை யார் யார் நம்புறாங்களோ, முதல்ல கர்த்தரை புரிந்து கொள்ள வேண்டும். 2வது அவரை யார் யார் நம்புறாங்களோ அவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நானோ
நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். ஆமென். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆமென். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். வெட்கப்பட்டு அவரை நம்பணும். என் காலியான பாத்திரத்தை அவரால் நிரப்ப முடியும். என் கையில் இருக்கிறது அவரால் பெருக்க முடியும். மரித்தவரை அவரால் உயிர்ப்பிக்க முடியும். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அவரை நம்ப முடியும். அதான் விசுவாசம்னு சொல்லுவாங்க. அவரை நம்பணும். முதலாவது என் தேவன் செய்வார். நம்ம நினைப்போம் முன்னாடியே செஞ்சிடணும் கத்தரில். அவருக்குள்ள அடிக்கடி தினந்தோறும் அவரை நம்புறோமா செக் பண்ணிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். இந்த உலகத்தையே நீ நம்பின்னு இருக்காத. இந்த உலகெல்லாம் உனக்காய் கொடுக்கப்பட்டவைகள். நீ என்ன நம்பணும் கத்த சொல்ற. நம்ம என்ன பண்ணணும்? கத்தரை நம்பாமபடி மனிதர் நம்பிட்டு, ஐயோ என்னை இவர் கைவிட்டாரு, ஐயோ என்னை கைவிட்டார். இந்த உலகம் உன்னை கைவிடலாம். இது நம்ம சபையில இருந்த ஒரு மூத்த விசுவாசி மரித்து போயிட்டார். அந்த குடும்பங்கள்லாம் என்ன நினைச்சிருக்கோம்? ஐயோ தகப்பனார் போயிட்டாரு. இன்னைக்கு இந்த ஒரு சின்ன பொண்ணு இருக்கு, ஒரு 2 பொண்ணுக்கு ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி நினைச்சு, இன்னொரு பிள்ளை கல்யாணம் ஆகல. அந்த பிள்ளை நினைக்கும், எனக்கு யார் கல்யாணம் பண்ண, என் தகப்பன் இல்லையே. அந்த தாய் நினைக்கும், என் பிள்ளை கணவன் இல்லாமல் என் பிள்ளைக்கு நான் எப்படி திருமணம் செய்வேன்னு. அவங்க எண்ணங்கள் அப்படி இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கும் அந்த ஒரு இழப்பு வந்தோடனே. ஆனால் நம்பிக்கை எப்படி வைக்கணும்? இயேசு மீது நம்பிக்கை இருக்கும்போது யார் என்னை விட்டு போனாலும் என் தேவன் என்ன பண்ண மாட்டார், என்னை கைவிட மாட்டார். ராமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, யார் உன்னை விட்டு போனாலும் இயேசப்பா உனக்கு துணையா இருக்கிறார். அவரை மட்டும் நம்பு, அவரை மட்டும் நம்பு. நீ யார் மேல அதிகமா பாசம் வைக்கிறியோ இந்த உலகத்துல அவங்க சத்ருவனை விலைக்கு போட்டுருவான், உன்கிட்ட பிடிங்கிடுவான். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அல்லேலூயா. நீ யாரை நம்புற உன்னை விட்டு விலக்கிடுவான். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 3வது ஒரு காரியத்தை படிப்போம். சங்கீதம் 25:3. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். போதுமா? மீண்டும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும். யார் யார் கர்த்தருக்காய் காத்திருக்கிறீர்களோ, இங்க கவனிங்களே, யார் யார் கர்த்தருக்காய் காத்திருக்கிறீங்களோ கர்த்தர் தான் செய்வார். கர்த்தர் மட்டும்தான் எனக்கு. சில தாமதம் வந்தாலும் கர்த்தர் எனக்காக செய்வார். அல்லேலூயா. காத்திருக்கணும். டைம் எடுத்தாலும் கர்த்தர் செய்வார். உன் கர்ப்பத்துக்கு பல மாதங்கள் பல வருடங்கள் ஆயிருந்தாலும் என் கர்ப்பத்தை கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா. என் திருமணத்தை கர்த்தர் நடத்துவார். என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். என் வீட்டில் நிச்சயமா சமாதானம் வரும். பிரிந்து போனவர்கள் ஒன்று சேர்வாங்க. இப்படிக்குள்ள கர்த்தருக்குள்ள நீ காத்திருந்தேனா கர்த்தர் உனக்கு புது பலனை தருவார்கள். ஆமென் சொல்லுமே. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர் வெட்கப்பட்டு போன சூழ்நிலை இருந்திருக்கலாம். இந்த 3 காரியத்தை ஃபாலோ பண்ணுங்க. முதல் காரியம் என்ன? ஏன் நம்ம அநேக நேரம் வெட்கப்பட்டு போறோம்னா, வசனத்தை என்ன பண்றது இல்லை, விட்டு நோக்குறது இல்லை, எழுதி வைக்கிறது இல்லை. பாயிண்டா சொல்லாம எழுதி வைக்கணும். நான் நல்ல புத்திசாலின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டே இருப்போம். பிசாசன் உன்கிட்ட இருந்து அந்த நினைவை எடுத்துருவான். அந்த வார்த்தை உனக்குள்ள இருந்தாதான் நீ ஜெயிச்சிடுவியாச்சு. வெட்கப்பட்ட ஜெயிச்சிடுவே. நீ வெட்கப்பட்டு போகணுன்றது அந்த சிந்தனைக்குள்ளே உனக்குள்ளே எப்படி இருக்கணும்னா, சபைக்குள்ள வந்தானே இந்த வார்த்தை எப்படியாவது எனக்குள்ள கிரியை செய்யணும். ஞாபகம் இருந்தால் தான் அந்த வார்த்தை கிரியை செய்யும். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமே சொல்லுவேமே. முதல் காரியம், கர்த்தரை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். நீ வணங்குற கர்த்தர் யார், அவருக்கு எதை பிடிக்கும் பிடிக்காது, அவரிடத்துல எப்படி நன்மையை புரிந்து கொள்ளணும், நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவரிடத்துல எப்படி கிட்ட சேரணும்னு சொல்லி அவரை புரிந்து கொள்வது நீ வெட்கப்பட்டு போவதற்கு தடையாய் மாறும். அல்லேலூயா. 2வது காரியம், அவர் மேல் நம்பிக்கை வைப்பது. நம்பணும் கர்த்தர் தான் செய்வார். 3வது காரியம், லேட் ஆனாலும் சரி நான் காத்திருப்பேன் கர்த்தருக்காய். விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். முதல் காரியம் என்ன? அவரை புரிந்து கொள்வது. 2வது அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். 3வது காத்திருக்கணும். இந்த 3 காரியம் நீங்க சபைக்கு வருகிற என் அன்பு ஜனமே ஏதோ பேசுறாங்க போறாங்கன்னு இல்லை, கர்த்தர் எனக்கு என்ன பேசுறாருன்னு நீங்க ஒரு வாரம் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே அடுத்த வாரத்திலே ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும்.
ஒரு மாத்திரை சாப்பிட்டவனே உடனே ஒரு உடல்ல ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா இது மாத்திரை காட்டிலும் வல்லமையானது. ஹல்லேலூயா. தேவ வார்த்தை பயங்கரமான காரியங்களை செய்யும். இந்த வார்த்தையை நீங்க பிராக்டிஸ் பண்ணும் பொழுது, அதை விசுவாசித்து அதை சொல்லும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மாறுதலையும் பெரிய ஒரு பிரளயத்தையும் உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். இங்க வருகிற அநேகர் ஏதோ ஒரு சூழ்நிலை வெக்கப்பட்டு போவோமா, உன்னை வெக்கப்படாதபடி கர்த்தர் வேலி அடைப்பார். இந்த நாள் இந்த வசனத்தை கேட்ட என் அன்பு ஜனமே, கர்த்தர் உன் பட்சத்தில் நிற்கிறார். நீ வெட்கப்படாதபடி என் கர்த்தராகிய தேவன் உன் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் எல்லா சூழ்நிலையும் என் தேவன் வேலி அடைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா சொல்லுவோமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.